பத்திரிகை நண்பர்களே, அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு இந்த மதுரவாயல் பகுதிக்கு வருகை தந்து 1600 பேருக்கு வீட்டுமனை பட்டா வழங்குகின்ற இந்த விழாவில் உங்களை எல்லாம் சந்தித்ததில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன், பெருமை அடைகின்றேன். உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இடம், இது மூன்றும் தான் மனிதனுக்கு அடிப்படை தேவைகள். ஒவ்வொரு மனிதனுக்கும் இது இல்லாமல் இருக்க முடியாது. இதில் உடை, உணவு பெரும்பாலும் எல்லாருக்கும் கிடைச்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம். ஆனால் குடியிருக்கின்ற அந்த இடம் வேண்டும், அதுவும் பட்டாவோட வேணும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்களுடைய மிகப்பெரிய பிரச்சனை, மிகப்பெரிய ஒரு சவாலாக இருந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக வீட்டுக்கு பட்டா இல்லைன்னா அதனால ஏற்படுகின்ற வேதனைகளை பட்டியலிட முடியாது. இபி கனெக்ஷன் வாங்க முடியாது, வாட்டர் கனெக்ஷன் அவ்வளோ ஈஸியாக கிடச்சிடாது, பேங்க் லோன் கிடைக்கிறது கஷ்டம், எப்போ இடத்த காலி பண்ண சொல்லுவாங்க, யார் வந்து காலி பண்ண சொல்லுவாங்கங்கிற பதட்டம் கூடுதலாக இருக்கும். இன்னைக்கு உங்களுடைய கஷ்டங்களை எல்லாம், உங்களுடைய பதட்டங்களை எல்லாம் போக்கி பட்டா கொடுப்பதற்காக நாங்கள் அத்தனை பேரும் உங்களை பார்ப்பதற்காக வந்திருக்கின்றோம். இன்னைக்கு பட்டா கிடைச்சதுனால இன்னைக்கு இரவு நீங்கள் உங்களுடைய வீடுகளில் நிம்மதியாக மகிழ்ச்சியாக உங்களுடைய குடும்பத்தோடு நீங்கள் தூங்க போகலாம். பட்டாங்கிறது உங்களுடைய நெடுநாள் கோரிக்கை மட்டுமல்ல, அது உங்களுடைய உரிமை. இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள், நம்முடைய திராவிட மாடல் அரசு உங்களுடைய அந்த உரிமையை இன்னைக்கு நிலைநாட்டி இருக்கிறது. இந்த மதுரவாயலை பொறுத்தவரை இது மிக வேகமாக வளர்ந்து வருகின்ற ஒரு பகுதி. இந்த பகுதி எந்த அளவுக்கு வளர்கிறதோ அதுக்கு இணையாக உங்களுடைய வாழ்க்கை தரமும் உயர வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய முதலமைச்சருடைய ஒரே லட்சியம். மதுரவாயல் மட்டுமல்ல, சென்னை மற்றும் சுற்றி இருக்கக்கூடிய அந்த பெல்ட் ஏரியாக்களில் குடியிருக்கக்கூடிய மக்களுக்கு உடனடியாக பட்டா கொடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கெல்லாம் உத்தரவிட்டார்கள். சென்ற ஆண்டு நம்முடைய வருவாய்த்துறை அமைச்சருடைய தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டது இதற்காகவென்று. அந்த குழுவை பல முறை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அவருடைய தலைமையில் ஆய்வுக் கூட்டங்களை நடத்தினார்கள். அந்த குழுவினுடைய பரிந்துரையின்படி நம்முடைய முதலமைச்சருடைய வழிகாட்டுதலுடைய அடிப்படையில் சென்னை மாவட்டத்தில் மட்டும் கடந்த ஓராண்டில் 1,40,000 பயனாளிகளுக்கு பட்டா வழங்கியிருக்கோம் என்பதை இங்கே நான் மகிழ்ச்சியோடு நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். சென்னை மட்டுமல்ல, பிற மாவட்டங்களையும் பிற ஊர்களையும் புறம்போக்கு நிலத்தில் வசிக்கின்ற மக்களுக்கும் உடனடியாக பட்டா வழங்க வேண்டும் என்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கின்றார். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலான நம்முடைய அரசு அமைந்த நாள் முதல் இன்று வரை தமிழ்நாடு முழுக்க சுமார் 19 லட்சம் பட்டாக்களை கொடுத்திருக்கிறோம் என்பதை நான் இங்கே பெருமையோடு கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். இதற்கு துணையாக நின்ற நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கும், வழிகாட்டியாக இருந்த முதலமைச்சர் அவர்களுக்கும், அண்ணன் KKSR ராமச்சந்திரன் அவர்களுக்கும், அமைச்சர் பெருமக்களுக்கும், அரசு அதிகாரிகளுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய பாராட்டுகளையும் நன்றியும் வாழ்த்துக்களையும் பயனாளிகளின் சார்பாக நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்படி ஏழை எளிய மக்களுடைய முன்னேற்றத்திற்காக டாக்டர் கலைஞர் வழியில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து உழைத்து கொண்டிருக்கிறார். கழக அரசை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் மக்களுடைய அன்பும் ஆதரவும் பெருகி கொண்டிருக்கின்றது. அரசை தேடி மக்கள் வரணுங்கிற அந்த நிலைமையை மாற்றி இன்னைக்கு மக்களை தேடி நம்முடைய அரசு உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அந்த நிலைமையை முதலமைச்சர் அவர்கள் உருவாக்கி இருக்கின்றார். குறிப்பாக உங்களுக்கு தெரியும், கடந்த 2 மாத காலமாக உங்களுடன் முதலமைச்சருடைய பெயர் உங்களுடைய முதலமைச்சர் அப்படின்ற பேரில் தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட 10,000 மக்கள் குறை தீர்ப்பு முகாம்களை வெற்றிகரமாக நடத்தி இருக்கின்றோம். அந்த முகாம்களை வருகின்ற அந்த பெட்டிஷன்ஸ் அத்தனையும் உடனடியாக முடிந்தவரை எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அதை பரிசீலித்து அதையெல்லாம் முதலமைச்சர் அவருடைய தனிப்பட்ட மேற்பார்வையில் அனைத்து கூட்டங்களையும் நடத்தி, அனைத்து அரசு அதிகாரிகளும் ஆய்வுக் கூட்டம் நடத்தி முதலமைச்சர் அவர்களுடைய தனி கவனத்தோடு அது நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லை, பல்வேறு திட்டங்கள், குறிப்பாக சமீபத்தில் தொடங்கப்பட்ட வயது முதிர்ந்தோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு அவங்களுடைய வீட்டுக்கே போய் ரேஷன் பொருட்களை கொடுக்கின்ற முதலமைச்சருடைய தாயுமானவர் திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்தினார். அதே மாதிரி மகளிர் வளர்ச்சிக்காக மகளிர் விடியல் பயண திட்டம், மகளிருடைய கல்வி உயர்வுக்காக புதுமை பெண் திட்டம், மாணவருடைய கல்விக்காக தமிழ் புதல்வன் திட்டம், குழந்தைகளுடைய கல்விக்காக முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம், மகளிருடைய பொருளாதார உரிமைக்காக
கலைஞர் மகளிர் உரிமை திட்டம்னு இப்படி பல்வேறு திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்தி காட்டியிருக்கின்றார். இன்றைக்கு இப்படி பல முற்போக்கான திட்டங்களின் காரணமாக இன்னைக்கு இந்தியாவிலேயே நம்முடைய தமிழ்நாடு, நம்மளுடைய மாநிலம்தான் 11.19% வளர்ச்சியோடு இன்னைக்கு இந்தியாவிலேயே முதல் இடத்துல நம்முடைய தமிழ்நாடு சிறப்பாக விளங்கி கொண்டிருக்கிறது. ஆகவே உங்களுக்கு இன்னும் அதிகமாக உழைக்க நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் நாங்களும் காத்திருக்கின்றோம். இந்த அரசு என்றைக்கும் மக்களோடு, உங்களோடு பக்கபலமாக உங்களுக்கு துணையாக இருக்கும். எனவே இந்த அரசுக்கு துணையாக நீங்கள் என்றைக்கும் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, பட்டாக்களை பெற வந்த உங்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து, இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செய்த அமைச்சர் பெருமக்களுக்கும், சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும், மக்கள் பிரதிநிதிகளுக்கும், அரசு அதிகாரிகளுக்கும் மீண்டும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்தையும் தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.